ஒரு கணவன் மனைவிட்ட இருந்து எதிர்பார்க்குற மாதிரி கணவனும் நல்ல ஒரு மார்க்க பற்றுள்ள ஒருவராக இருக்க வேண்டும். இப்போ எல்லாருமே ஃபாத்திமா ரலியல்லாஹு போல மனைவி இருக்க வேண்டிய எதிர்பார்த்து அவங்க அலி ரலியல்லாஹு மாதிரி இருக்கணும், அப்படி தானே? இவர் அபுஜஹல் மாதிரி இருந்துக்கிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு மாதிரி எதிர்பார்க்க இயலாது. அப்போ ஒரு ஆணும் முன்மாதிரியாக இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அழகான ஒரு உதாரணம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கடா, இப்போ கணவனுக்கு மனைவி கட்டுப்படணும். இதைத்தான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறோம், எல்லா விஷயத்துலையும் மனைவி கட்டுப்படணும். ஆனால் இபாதத்துடைய விஷயத்தில் மனைவிக்கு கணவன் கட்டுப்படணும், மனைவிக்கு கணவன் கட்டுப்படணும், கணவனுக்கு மனைவி கட்டுப்படணும். அதில் புரிந்துணர்வு தான் நாங்கள் வேலை செய்யணும். வெற்றிகரமான திருமண வாழ்க்கையை மார்க்கத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்கு அங்கு புரிந்துணர்வு தேவை. அதே மாதிரி வரட்டு கௌரவத்தை வெளியில் போட்டு மன்னிப்பு மறக்கிற தன்மை வேண்டும், மன்னிக்கிறது மறக்கிற தன்மை வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கணவனுக்கு மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எழும்பி கியாமுல் லைல் தொழக்கூடிய கணவன் மனைவி, கணவன் எழும்புறாரு, மனைவி தூங்குனா மனைவியை தட்டி எழுப்பணும். அவள் எழும்பாட்டி தண்ணி சொட்டு என்ன செய்யணும், தொளிச்சு அவளை எழுப்பி 2 பேர் எழுப்பி தொழுது அந்த 2 பேருக்கும் ரஹ்மத் செய்யணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அதே மாதிரி மனைவி எழும்புகிறாள், கணவன் உறங்கிட்டு இருந்தால் கணவனை தட்டி எழுப்பணும். கணவனுக்கு தான் கட்டுப்படணும்னு சொல்லி மனைவி என்ன செய்யக்கூடாது, நான் தொழுதுட்டு என்ன பாட்டில் இருக்கணும் இல்லை. அவன் மனைவி என்ன செய்யணும், எழுப்பணும். அப்படி எழும்பாட்டி என்ன செய்யணும், தண்ணியை தொளிக்கணும். நம்ம புரிந்துணர்வுள்ள கணவனாக இருந்தால், மார்க்கப்பட்டுள்ள கணவனாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். அப்படி இல்லைன்றால் தண்ணி ஊற்றுனா என்ன நடக்கும், மனைவி தண்ணி ஊற்றுனா தண்ணி தொளிச்சா நம்ம தண்ணி தொளிப்போம், நம்ம திட்டுவோம், ஏசுவோம். எல்லாத்தையும் பெண்கள் வாங்கி கொள்ளணும். ஆனால் பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த உரிமையை, மார்க்கம் கொடுத்த உரிமையை நடத்தும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ஆண்கள் என்ற ஆண் ஆதிக்க சிந்தனை எடுக்கிறோம், இங்கே பிளவு விடுவோம், இங்கே பிளவு விடுறோம். அப்போ இபாதத்தில் 2 பேரும் சரியாக இருக்கிற பொழுது தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாண்டு. அப்போ அந்த இடத்துல பெண் தண்ணியை தொளிக்கிறான் அர்த்தம், தண்ணியை தொளிக்கிற அதிகாரம் செலுத்துறதை தாண்டி அன்பு, அது புரிந்துணர்வின் அடிப்படையில் அலங்கரிக்கப்பட வேண்டும், கட்டமைக்கப்பட வேண்டும். அந்த அன்பு இபாதத்துடைய தீனுடைய வாழ்க்கைக்கு அந்த குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டும். அந்த குடும்பம் லிதஸ்குனு இலைஹா, அமைதி பெற்ற வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, அன்பும் பிணைப்பும் உள்ள குடும்பமாக இருக்கும் என்பதை நம்ம அந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளணும். ஹைர், அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை இபாதத்துடைய விஷயத்திலையும் சரி வாழ்க்கையில் எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆயிஷா நாயை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நீங்க உங்களோட வார்த்தைகளை வைத்து நீங்க கோபமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா எனக்கு தெரியும். அதாவது ஒரு மனைவியை புரிந்தார்கள், மனைவியை புரிந்து நடந்தார்கள். அதாவது நீங்கள் எப்படி கோபமாக இருக்கிறீங்களா அல்லது சந்தோஷமாக இருக்கிறீங்களான்ட்டு நான் உங்களோட வார்த்தையை வச்சு கண்டுபிடிப்பேன். எப்படி யார சொல்லலாம், லா வரப்பு முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாகண்டா நீங்கள் என்னோட சந்தோஷமாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, திருப்தியாக இருக்கிறீங்க. இல்லை ஏதாவது ஒரு கடத்தில் லா வரப்பு இப்ராஹிம்னு சொன்னால் கொஞ்சம் சம்திங் ராங், என்னோட கொஞ்சம் நீங்கள் கோபமாக இருக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்களோட சத்தியத்தை வச்சு அவருடைய வாழ்க்கையை புரிந்தார்கள். அப்போ எனவே புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அது அந்த புரிந்துணர்வின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற குடும்ப வாழ்க்கை, அந்த புரிந்துணர்வு இபாதத்தை நோக்கி நகர்த்த வேண்டும், இபாதத்தை நோக்கி மனிதர்களை நகர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருப்பதின் ஊடாகத்தான் ஒரு மவத்தா ரஹ்மா என்று, அந்த மவத்தா என்பது வதூத் அல்லாஹ்வோட பேர்ல உண்டு, அதுலேயும் தான் வருது. ரஹ்மா ரஹீம், அல்லாஹ் எப்படி இரக்கமுடையவனோ அதில் இருந்து வந்த அடிச்சொல்லில் இருந்து வந்தது தான் இது. அப்போ அந்த அளவு தூரம் கணவன் மனைவிக்குள்ள இந்த பிணைப்பு இருக்கணும் என்பதை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிக்கிறது மறக்கிறது இது சம்பந்தமாக உள்ள தொடர்பான பெண்கள் கணவன் மனைவிக்கு இடையில மன்னிக்கிறது மறக்கிறது சம்பந்தமான செய்திகள், அது எப்படி அன்பான ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை கட்டமைக்கும், அது எவ்வளோ தேவை மன்னிப்புங்கிறது மறக்கிறதுங்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தானே, மன்னிப்பதன் மூலமாக நம்ம நினைக்கிறோம் என்னடா அல்லாஹ் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹ் கண்ணியத்தை தான் அதிகரிப்பான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ். நம்ம நினைக்கிறோம் என்னடா மன்னிச்சா என் அந்தஸ்து குறைஞ்சிரும், என் இமேஜ் என்ன, நான் கணவன் நான் ஆண் அப்படின்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒரு ஆணை மன்னிப்பதனால் மட்டுமல்ல கண்ணியம் கூடுறது, உன் மனைவியை நீ மன்னித்தாலும் கண்ணியம் கூடும். அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. இப்போ இந்த இடத்துல என்னடா நம்ம மார்க்கத்தை நிறைய எங்களோட பொது வாழ்க்கையில் பேணுறோம், ஆனால் வீட்டுக்குள்ள அந்த மார்க்கம் என்பது கிடையாது, பெரும்பாலும் குறைவு. அப்போ எனவே அந்த வீட்டுக்குள்ளும் நம்ம ஒரு மன்னிக்கின்ற தன்மை ஏற்படுத்துவதன் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். அதே நேரம்
ஒருவங்களை மன்னிக்கிற மூலமாக அல்லாஹ் எங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான்.